கரத்தி பார்ப்போம் என் கரத்துள்ள தம்பி மாறே அழைத்த காரணம் என்னமா? நாமும் இந்த காலகத்திலே காலத்தை கழித்து வருகிறோம். அப்படி காலத்தை கழித்து வரக்கூடிய நாம் அதிகாலை எழுந்து நீராடி காய்கறிகளை பறித்து உணவு புசிப்பது வழக்கம் அல்லவா? ஆகையினாலே அப்படி அனைவரும் நீராடி பிறகு சென்று ஒவ்வொரு காய்கறிகளை பறித்துக் கொண்டு எங்களிடம் இந்த பாடிகோளான் வந்து சேர வேண்டும். சரி அண்ணா, வார்த்தை கேட்டு நாங்கள் சென்று வருகிறோம். அவரே ஆட்டம் அப்பா. ஐயா, தம்பிமார்களை எழுப்பிவிட்டேன். காணகம் காய்களை பறித்து வர சென்றிருக்கிறார்கள். மனைவி பாஞ்சாலி எங்கே? இதோ வராங்க. இதோ வராங்க வராங்க. Oh,
ஆண்டோன் கிருபை உனக்கு மீண்டும் பெருக வேண்டும். அப்படி இருந்தாலும் கற்பகம் போன்ற அற்புதமாகிய இந்த சபைதனில் வந்தவர் இன்னார் இனியார் என்று எனக்கு விளக்கமாக தெரிகிறதா? அப்படியா? நான் பிறந்து வாழ்ந்து வந்த நாடு எந்த நாடு தெரியுமா? பாஞ்சால நாடு. பாஞ்சால நாட்டில் பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய தந்தை பாஞ்சால மன்னர். அவர் என்ன செய்தார்? குழந்தை இல்லாத காரணத்தினால் காண சென்றார். முனிவரை கண்டார். முனிவர் கொடுத்தால் அமைப்பாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாயசம். அது என்ன செய்தார்? கிரகத்தை எடுத்துக் கொண்டு வந்தார். யாகம் வளர்த்தினார். முதல் யாகத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவன் பேர் என்ன தெரியுமா? அவர் தான் துஷ்டத்துவ மன்னர். இரண்டாவது என்னை நினைத்து இரண்டாவது அந்த அமைப்பாகத்தை விடுத்தார். அக்னியிலே நான் உதிர்த்தவள். என்னுடைய பெயர் தான் பாஞ்சாலி திரௌபதா தேவி யாகசான என்று தெரிவிப்பார்கள். அப்படி கருமையோடு அக்னியில பிறந்து வாழ்ந்து வந்தாலும் என்னை திருமணம் செய்தவர் யாரா தெரியுமா? பஞ்சா பாண்டவர்கள் ஐவர் இருக்கின்றார்களா? ஐவரும் என்னுடைய கணவர்மார்கள். பஞ்ச பாண்டவர்களே நடு பிறந்தவர் 11வது விடத்த அர்ஜுனன் வந்தார், மாலையிட்டார். ஐவருக்கும் மனிதா வாய்ந்து வர. ஆமா, என்னுடைய மாமியார் வார்த்தை கேட்டு கதமாதேவி என்னுடைய மாமியார் வார்த்தை கேட்டு ஐவரை மணந்து திருமணம் செய்து கொண்டு பெருமோடு ஐவருக்கு பத்தினியாக திரௌபதி என்று பேரெடுத்து வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் இந்திரம்சத்திலே சேமத்துடன் வாழ்ந்து வந்தோம். அதை கண்டால் துரியனானன் மனதிலே பொறாமை கொண்டு எங்கள் அஸ்தினார் வர வைத்து சூதமாடி நாடு நகர உப்பு சட்டியோடு அனைத்து அபகரித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காட்டுக்கு போக என்று தெரிவித்தார். சூதாட்டிலே என்னுடைய கணவர் தர்மராஜா அமர வைத்து ஜகுனோடு அமர்ந்து நாடு நகர உப்பு சட்டியோடு அனைத்து அபகரித்துக் கொண்டார். ஒரு பெண்ணென்று பாராமல் என்ன சூதமாடி தோற்று விட்டார் என்னுடைய கணவர். தோற்ற பிறகு துரியன் என்ன செய்தான்? அவன் தம்பி துச்சாசனை விடுத்து என்னுடைய கூந்தலை விடுத்து 366 வீதியும் மண்ணில் புரள கதற இழுத்து வந்து அஸ்னாபுரத்து மணிமார் நிறுத்தி ராஜர்கள் நிறந்த சபையிலே என்ன ஒரு பெண் என்று பாராமல் துச்சாசனை விடுத்து என்னுடைய வஸ்திரபங்கம் செய்தான். அப்படி வஸ்திரபங்கம் செய்து அந்த இடத்திலே என்னுடைய கணவர்மார்களை நான் மீட்க வேண்டும் என்று துரியனோடு அமர்ந்து காலால சூதமாடி என்னுடைய கணவர்மார்களை மீட்டு விட்டேன். அப்படி மீட்ட பிறகு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காட்டுக்கு போக என்று சொல்லித்தான். துரியன் வார்த்தை பிரகாரம் காட்டுக்கு சென்று காற்றில் வந்து காடானவரை குடித்து காய்கறிகளை புசித்து பெருமையோடு வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய கணவர்மார்களை காண வேண்டும் அல்லவா? உன்னை எதிர்பார்த்திருக்காங்கம்மா. அப்படியா? ஆமாம்மா. முதல்ல அம்மா சொல்லல. ஏமா நீ சொல்லிக்கிற அதை கேட்டு அது கூட சொல்லலாம். அப்படியா? ஆமா. என்னுடைய கணவர் காண வேண்டும். புறப்பட்டு போகலாம்.
அப்படியே உங்களுடைய அருளை பற்றி இந்த உலகத்திலே நான் பெருமையோடு வாழ்ந்து வந்தாலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் யாரால் நேர்ந்து தெரியுமா? என்னை எவ்வாறு காத்து ரசிக்கின்றது தெரியுமா? தன்னை இமையானது எப்படி பாதுகாத்து வருகிறதோ தன்னை மேலே உன்னை நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் அம்மா. காணிமை போலே என்னை
நாம் அனைவரும் இந்த காவியாரி விளக்கிய காலத்தை கண்டு வருகிறோம் அல்லவா? காலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து பகவானை தோத்திரம் செய்வது வழக்கம். அப்படி இருந்தாலும் தன்னும் தன்மையாக ஒரு பெண்பாலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பெண்பாலுக்கு பண்டகசாலை ஒன்று ஏற்படுத்தி அப்பெண்ணை இங்கிலும் அவரை செய்ய வேண்டும். பண்டகசாலை ஏற்பாடு செய்யுங்களப்பா. சென்று வருகிறோம். பண்ணையசாலை ஏற்பாடு செய்து விட்டார்கள். இந்த பண்ணையசாலை நான் அமர்ந்து இருக்க வேண்டுமா? இந்த பண்ணையசாலை அமர்ந்து நீ இரு. தம்பிமார்கள் சென்று நமக்கு வேண்டிய காய்கனிகளை கொண்டு வருவார்கள். என்னோடு நீங்களும் அமர்ந்திருக்கீங்களா? நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும். பாஞ்சாலி, மறந்தே போய்விட்டேன் நான். ஏங்க அதிகாலை கடன்களை பிடித்து நீராடி அப்படி அதிகாலை பண்ணதார வந்து அமைச்சிட்டீங்க. ஆனா நீங்க தினந்தோறும் பகவானை பூஜிப்பது வழக்கம். அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் தமிழ் மகளை சென்று காலக்கடன் முடித்து பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் கொண்டு வரலாம். நீங்க அம்மா உட்காந்துருக்க. அப்படியா? தம்பிமார்களா, சீக்கிரம் சென்று சீக்கிரமாக வாருங்களப்பா. நாங்க சென்று வந்தாலும் பத்திரமா கண்ணியமா எப்படி பாதுகாப்புமோ அதை போல் பாதுகாத்து வர வேண்டும் அண்ணா. நீங்கள் சென்று வாருங்கள். நீங்கள் வரும் வரை இவரிடத்து இந்த அம்மை இடத்து அருகாக இருக்கிறேன். சென்று வாருங்கள் அப்பா. சென்று வருவார்.
வெகு நேரம் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லை. இதுவரை வரவில்லை. ஆமா. ஆகையினாலே இந்த பன்னாசாலையிலே பத்திரமாக இரு. நான் சென்று தம்பிமார்களை தேடி அழைத்துக் கொண்டு பூஜைக்குண்டான பொருட்கள் பெற்று சீக்கிரம் வருகிறேன். ஆனா ஆமாங்க மகாராஜா, உன் தம்பிமார்கள் அதாவது மகாராஜா எல்லாம் போனாங்க, இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. ஆமா. ஆண்டோட பூஜிக்கணும், அது என்ன செய்யுது? அதனால நீனா பிறகு ஒரு அத்து இட்டுட்டு அப்படி வச்சுட்டு பெண்ணே பாஞ்சாலி, நான் சென்று வரும் வரை இதோ ஒரு கோடிட்டு செல்கிறேன். எவர் வந்தாலும் இந்த கோட்டை விட்டு வெளியே வராதே, உள்ளே இரு. சீக்கிரமாக சென்று தம்பிமாரை அழைத்துக் கொண்டு நான் போய் பொருட்கள் பெற்று வருகிறேன். அத்திட்டு போங்க, அத்திட்டு போங்க. இதுவரையிலும் உங்களுடைய வார்த்தை நான் தட்டுப்பட்டு எதுனா செய்திருக்கேனா? இல்லை, கிடையாது. இங்கே ஒரு கோட்டிட்டு அத்திட்டு சென்று விடுங்கள். நீங்கள் வர வரையிலும் இந்த அத்தை தாண்டாமல் இங்கே அமர்ந்திருக்கின்ற பன்னக சாலையில் இதோ இருக்கிறேன். பாஞ்சாலி, கோடிட்டு விட்டு ஜாக்கிரதையாகிரி. சீக்கிரமாக சென்று தம்பிமாரை அழைத்துக் கொண்டு வருகிறேன். சென்று வர பண்ணைய சாலையில் அமர வைத்து விட்டு என்னுடைய கணவர்மார்கள் ஐவரும் சென்று விட்டார்கள். நான் சென்று என்னுடைய கணவர்மார்களை பார்க்கலாம் என்று பார்த்தால் அத்திட்டு சென்று விட்டார். என்னுடைய கணவர் பேச்சு மீறக்கூடாது. எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த பண்ணைய சாலையிலே அமர்ந்திருப்போம். எப்போது வருகிறார் என்று பார்க்கலாம். என்னுடைய மைத்துன உரைத்த வார்த்தை திரும்பி கொண்டு மனைவிடத்தை விடவிட்டு கொண்டு காண புறப்பட்டோம். பார்த்தால் சகுனங்கள் தடைப்படுகிறது. சாரை
அது சகுனம் அல்லவா? அது சிரத்திலே காகமானது அது இறங்கினால் அடிக்கிறது, அதுவும் தவறல்லவா? என்ன செய்வது? சரி, திரும்பி பார்த்தால் விடைபெற்று கொண்டு சென்றால் என்று நாட்டு மக்கள் கேவலமாக பேசுவார்கள் அல்லவா? என்ன செய்வது இறைவா? தாயே, நீதாம்மா எனக்கு துணை. எனக்கு ஒரு ஆபத்து இல்லாமல், எனக்கு ஒரு தீங்கு இல்லாமல் நீதான் பாதுகாக்க வேணும். ஒருவேளை பாண்டவர் கையில் அகப்பட்டால் என் திரேகமே அழிந்துவிடும். நீதான் பாதுகாக்க வேணும். மாகாளி தாயே, மந்திரவாள் எழுத்தா இல்லவா, இந்த மகனை காப்பாற்ற வேண்டும் அம்மா. நீதான் அதற்கு வேண்டும். உன்னையே நம்பி வருகிறேன். யாருங்க நீ? யாரு? என்னவா செய்யிருக்க? நான் பஞ்சபாண்டவருக்கு காவலாளிங்க. யாரு? பஞ்சபாண்டவருக்குங்க. இங்க கூட காவல் பாரு. என்ன காட்டுல வந்த பசங்க நீ கூட காவல் என்ன பண்றது? சரி, பாண்டவர் இருக்காங்களே? ஆமா, இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? அங்க அந்த பக்கத்துல இருக்கிறாங்க. நீ பாண்டவர் காவல்? ஆமா. ஒரு புறமனைக்கு வா. என் காவலாளி காவல் காவல். பாண்டவர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஆமா, மகாராஜான்னு வரல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா என் தங்கையை நான் பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி நீ செய்யணும். அதுக்கு ஒரு வழி. என்ன வழிங்க? செய்யறேன். உனக்கு உண்டாந்து செய்யணும். சரிங்களா? சரிங்க. பத்திரம் பத்திரம் பத்திரம். பாக்குறேன். ஐயா மகாராஜா, பார்த்து வரீங்களா?
உசாராகிறியா ஜாகிரதையா மகாராஜா சும்மா ஒரு பொருள் கொடுத்து பார்த்தவங்க நாங்க என்ன வேலையா வந்துக்கிறா பொண்ணுதான் பேசணுமா உனக்கு பேசக்கூடாதா சரி என்ன வேலையா வந்துக்கிறா என் மச்சான் பாண்டவர்கள் தங்கை திரௌபதி அவங்கள பார்த்துட்டு யோகக்ஷேமம் காட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த சேமத்தை விசாரிக்க வந்திருக்க இப்ப என்ன பண்ணன்றா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு. உபகாரம் தானே அதுக்கு என்ன செய்யற என் மச்சாமா இருக்காங்களா என் தங்கை திரௌபதிக்குதா கொஞ்சம் பார்த்துட்டு வா. சரி அப்படி இருக்கிறான்னு சொல்லி வச்சுக்கோ மகாராஜா இருக்கிறாங்கன்னு நான் போயிடுறேன். ஒரே ஓட்டம் ஏன் ஓடுறேன் ஏன் பலகாரம் எத்தனை பலகாரம் பலகாரம் சரி பரவாயில்ல கொண்டு சரி சரி வா இல்லன்னா வா மகாராஜா அரசேன்ற நீ ஆஜராயிரியா சரி வா பசங்களை கடைக்காச்சாவே கூலி கேக்குது இத போய் நான் பார்த்துட்டு வரதுக்கு எனக்கு என்ன தர நீ உனக்கு ஓன்மா கொட்டின போது போல் தர ஆகட்டும் கொட்டின போதா சரி என்ன சொன்ன என்ன பொருள் கொடுக்குறா பொருள் என்ன பொருள் என் நாட்டுக்கு வா திருவிழா நடக்க போகுது திருவிழாவில் வந்து மக்கள் எல்லாம் இப்போ போஜனம் கொடுக்க போறோம் போஜனம் அன்னதானம் டெய்லி போடுறாங்க இங்கே இன்னும் அதை போல நானும் போடுவேன் அங்க வந்து என்ன பண்ண வயர் பண்ணி நிக்காது தோட்டத்துக்காக போய் நில்லு எங்க தோட்டத்துல கோயில் தோட்டத்துக்காக போய் நில்லு எல்லாம் பக்தர் எல்லாம் சாப்பிட்டு இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க ஸ்வீட்ல வந்து எச்எல் இருக்கும் மொத்தமா கொட்டுவாங்க அதனால பொறுக்கி ஒரு கடை வச்சு போச்சு போ அதை பொறுக்கி நான் கடை வச்சுட்டு போவா ஆற்காடு பஸ் இல்லையா இதை கேட்ட உன்னை என்ன கொடுக்குறேன் சரி பார்க்கணுமா பார்த்துட்டு வரணும் மகாராஜா என்ன ஓட்டம் அரசு என்ன எனக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க அன்னதானம் தோட்டத்தில் போயிருக்கேன் நான் தோட்டத்தில் போயிட்டு இருந்தா இந்த வாயெல்லாம் மிச்சம் மீதி கொண்டாந்து மச்சி கொண்டாந்து போடுறாங்க பாரு அதில் இருந்து தூக்கி எடுத்து போய் கடையை வைக்கும் எங்க ஆளுக்கான போய் கொண்டாடி டேய் எங்கடா ஆளுக்கான பாய்கா எங்கோ போய் கொண்டாடி இருக்கிறாரா ஓ ராஜா நீ ரெடியாக இல்லையா உன்னை பரிசோதனை பண்ண நீ டக்குனு உசாராக இல்லையா அப்படி செக் பண்ண அவ்வளோ பாக்கலையா
போலியா நான் போய் பார்க்கல. போய் பார்த்துட்டு வாப்பா. இத்தனை பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேரு போய் பார்த்தா 5 பேர் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. கணிச்சரா கம்மியா கேட்டுதவா. இப்ப போய் பாக்குறேன். உசாரா பாக்குறேன். அரசே நமக்கு வந்த வேலை என்ன நல்ல வேலையாகி போச்சு. நல்ல வேலையாகி போச்சு. நல்ல வேலை. வந்த வேலை நல்லா வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. என்ன பாண்டவர் யாரும் இல்லை அப்படியா? அதனால ஒரு பன்னக சாலை ஒண்ணு அமைத்து திரௌபதி அம்மா மட்டும் தான் அந்த அண்ணன் தனிமையாகிறாங்க. திரௌபதி மட்டும் இருக்குதா? ஆமாங்க. அந்த வேலை நல்ல வேலை. எனக்கு தாண்டா அந்த நல்ல வேலை. அச்சது பாரு நமக்கு சாட்சி அட்டி முடிச்சுறேன். மணிமாவா இருக்காளா? இருக்கட்டும். காசாங்க போடுறேன். நான் பண்ணக சாலை உள்ள போயிட்டு காசாங்க போடுவேன். இங்க வெளியே இருந்து எங்கன்னா போயிருப்பானுங்க. பாண்டவர் காலக்கடை முடிக்க வர்றாங்களா பாத்துக்கின்னு எதிர்பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வேலை எவனா வந்தான்னு வச்சுக்கோ, வரல கொடுக்குற மகாராஜான்னு ஒரே ஓட்டம் நான் ஓடிடுறேன். சராரப்பா உன்னை தாண்டா நம்பி போறேன். நல்ல கடையா வச்சு கொடுக்குறேன். போயிட்டு வா. காலி பண்றியம்மா பூஜை போடுறோம்னு சொல்லு. பூஜை போட்டு ஏற்பாடு 28 ராஜ்யம், அதுக்கு தகுந்த சிம்மாசனம், அதுக்கு தகுந்த செங்கோல்.
கஷ்டத்தை படுகின்றோம் நீயும் கஷ்டப்படலாமா அண்ணா அம்மா அண்ணா நீ வந்து இந்த இடத்திலே ஆமா கண்ணன் தனிமை இருக்கின்றாயே ஆமா உன்னை பார்த்தா பார்த்தா தாயே தாயை தயங்கி உன்னை இப்படி செய்யலாமா என்ன செய்வதுன்னா திருதாராட்சி இல்லையா உனக்கு ஆதரவு இல்லையா நான் என்ன பண்ணுவேன் அம்மா ஏன்னா அப்படி அழுகுறீங்க அண்ணா உன்னை பார்த்தா என் மனசு தாளிலே தங்க ஒரே ஒரு தங்க பெருமையா நாட்டி இருக்காம இந்த காட்டிலே உன்னை பார்த்தா என்னை பார்த்தா மகிழ்ச்சி இல்லாம வேடர் வில்லிகள் போலே ஜோதி தொங்கமார் போலே இந்த காலகத்திலே நீ இருக்கிற அம்மா என்ன செய்வதுன்னா அந்த கடவுளத்தை இது எனக்கு இப்படி நேர்ந்து விட்டது விதி விலக்க வேந்தரால் ஆகுமா அத்தன்மை போல அந்த பிரம்மண விதி இப்படி இருக்கின்றோம் நாங்கள் என்ன செய்வது அண்ணா சரி போட்டோம் அம்மா அண்ணா நீ மட்டும் இருக்கிறியே ஆமாண்ணா பஞ்ச மச்சமார் பாண்டூர் எங்கம்மா போனாங்க இந்த பாழுவனத்துல உன்னை தனிமையா விட்டுட்டு போயிட்டாங்களே துஷ்ட மிருகத்தால் ஆபத்து வருமோ பேய் பிசாசு பிடிக்குமோ யாராகியும் துஷ்ட படுபாவிகள் வேட வெளியில் வந்து காண்டா மிருகம் போல வந்து உனக்கு ஆபத்து என்ன பண்ணுவாங்களோ தனிமையா விட்டு போட்டாங்களே நான் என்ன பண்ணு குழந்தை அண்ணா அண்ணா என் மச்சமார் எங்கம்மா போனாங்க
அண்ணா என்னுடைய பத்தாமர் ஐவரும் காலை கடன் முடிப்பதற்கு சென்று விட்டார்கள். இத பாருங்களா பண்ணைய சாலை அமர்த்தி இந்த பண்ணைய சாலை உள்ளே என்னை அமர வைத்து விட்டு சென்று விட்டார்கள். சென்று மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கப்பட்டவா இந்த மாஞ்சோலை பூஞ்சோலைகள் இந்த கிளைகளை ஒடித்து உன்னை அமர்ச்சி போகிறோம். நியாயமாய் இது உனக்கு தேவையா? என்ன செய்வது? ஆமா உன்னை விட காலக்கடனா முடிக்கும். உனக்கு என்னதான் செய்வது? இப்ப என்னமா பண்ண போற? இந்த நேரத்திலே என்னை பார்க்க வந்தீர்களவா அண்ணா? நீ என்னை அண்ணா நீங்கள் இப்போது வந்தது பார்த்தா அத்தி பூத்தது எப்படி இருக்குமோ அத்தன்மை போல நீங்க வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அண்ணா கூறுவாங்க கண்டு காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அத்தி பூத்த மாதிரி இருக்குதா நீ வந்தது? தெரியாது தெரியாது. ஆனா அத்தி காய்ப்பது மட்டும் தான் தெரியும். தெரியும் என்ன அத்தி காய் போல சொல்லுது பார்த்தா அத்தி பூத்த மாதிரி வந்துக்கிறீங்க. எவ்வளவு பக்கம் பாரு, எவ்வளவு அறிவு பாரு. அண்ணா ஏண்டா இந்த நேரத்தில் என்ன அண்ணா என்னை பார்க்க வந்திருக்கிறார். அண்ணா தங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணா தங்க சேமம் என்ன அப்படியே தங்கச்சி உன்னுடைய சேமங்கள் என்ன? என்னுடைய அன்னிமார்கள் எப்படி இருக்காங்க? ஏன் சேமத்து கேக்குறியாமா? நீங்க நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தீங்களோ அன்னிலிருந்து நம்ம தங்க ஒரு வார்த்தை சொல்லாத போயிடுது. தாகம் தனித்த பின்பு சொல்லுமா அண்ணா. தனி சொல்லுமா அண்ணா இப்ப நீங்க வந்துடலவா? தாகம் தனித்த ஆகினால் என்னுடைய கைப்பட உனக்கு ஜலம் தருகிறேன். அண்ணா வந்து இந்த காட்டுல அழிஞ்சு திரும்பி வந்தாரு. கட்டப்பட்டு வந்தாரு. பிறப்பு பார்த்தா பொறுப்பு தான் ஆடா விட்டாலும் தன்னுடைய சதையாடும் என்று கூறுவாங்க. காட்டுல இருந்தாலும் எனக்கு ஜலம் கொடுத்து பாத்தியா? நீ சாப்பிடுமா இல்லையாமா? நான் காட்டுல இருந்தாலும் நீ இப்ப வந்தது சமன்னா வர வர இரு விசாரிப்பது இருப்பவருடைய கடமை. ஆகினால் நான் சாப்பிடுறேன். தங்கச்சி வேணான்றீங்க. கொஞ்சமா தங்கச்சி தொட்டு தண்ணியா தங்கச்சி ஒரு மூணு சொட்டா தொட்டியா? தங்கை கொடுக்க தண்ணியா? குழந்தை எவ்வளவு அக்கறை பாடுறான். காட்டுல இருந்தாலும் காடா நீரை வச்சிருக்குது. இந்த காடா நீரை
அதை ஒரு பாத்திரத்துல வச்சு தருது. ஆமா காடாடி குடிக்கிறாங்க இப்ப. இந்த காட்டுல எங்களுக்கு என்னன்னா கிடைக்குது காய்கறிகளை புசித்து காடா நீரை குடித்து உயிர் வந்து வரும். காடா நீர்னா என்ன? பனி துளி பனி பெய்ந்து அது வந்து கட்டி இருக்கும், இலை மேல இருக்கும். ஆனா பார்ப்பதற்கு ஜலமுக்கு தான் தெரியும். கையை வச்சா அது விலகிடும். அதையே ஒரு நீராக்கி அதை நீராக்கி அதை வந்து ஒரு பாத்திரத்தை ஒரு கொடுக்குது. அண்ணன் வந்துட்டாரு தாக விட தீக்கணுமே ரத்த பாசம் விட்டா அவர் ரத்த பாசம் போட்டு அப்படியே அடக்குது. நீ கொஞ்சம் குடிமா. இல்லண்ணா நீங்க சாப்பிட்டு அப்புறம் எனக்கு கொடுங்கண்ணா. நான் குடிக்கவா? அட தங்கச்சி எவ்வளவு நேரம் குடியா? தங்கச்சி குடுத்த தண்ணியா? தங்கை கொடுத்த தண்ணியா? குடின்னு சொல்லு. இல்ல குடுத்த தண்ணி அதை அவுத்துட்டு ஒரு பாத்திரத்துல குடிக்கட்டுமா? குடிக்கட்டுமா?